இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு 146 சங்கீதம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அன்பானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? நம் தேவன் விடுதலையாக்குகிற தேவன். நம்முடைய இரட்சகர் விடுதலையை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அதுவும் கட்டுண்டவர்கள். நம் ஆண்டவருக்கு கட்டுண்டவர்களை பார்ப்பது பிடிக்காது. எந்த ஒரு தேவ பிள்ளையும் அடிமைத்தனத்தில் இருப்பதை தேவன் விரும்ப மாட்டார். ஒரு அடிமையின் முகம், ஒரு கட்டப்பட்ட முகம், ஒரு விடுதலையாக்கப்படாத அனுபவம், ஒரு விடுதலை இல்லாத ஜீவியம், ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கையை தேவன் விரும்புவதல்ல. தமது பிள்ளை சுதந்திரமாய் இருக்க வேண்டும், விடுதலையாய் இருக்க வேண்டும், நன்மையாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதே பரலோக தகப்பனின் விருப்பம், ஆசை, சித்தம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை கூட சுதந்திரமாய் விட்டார். அவர்களை கட்டி போட்டு அல்ல, அவர்களை கட்டுண்டவர்களாய் அல்ல, அவர்களுக்கு ஃப்ரீ வில், சுய சித்தத்தை கொடுத்து, சுயாதீனத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கட்டுண்டவர்களாய் மாட்டிக்கொள்வது உண்டு. தங்களுடைய சுயாதீனத்தை, தங்களுடைய சுய சித்தத்தை கட்டப்பட்ட நிலைமைக்குள் திரும்பிக் கொள்வது உண்டு. அடிமைப்பட்ட ஜீவியம் வாழ்வது உண்டு. அடிமைப்பட்ட முகத்திலே இடந்து மாற்றிக் கொள்வது உண்டு. ஆனால் இந்த மாதம், இந்த காலை நேரத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவாராக. நமது வாழ்வில், நமது குடும்பத்தில், நமது சபையில், நமது தேசத்தில் கட்டுண்ட ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. கட்டுண்ட மனிதர்களை தேவன் கட்டவிழ்ப்பாராக. கட்டுண்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி அவர்கள் வாழ்விலே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த காலை நேரத்திலே ஒரு 3 காரியத்தை உங்களுக்குள் வைக்க விரும்புகிறேன். ஒரு 3 காரியத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாராக. கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் இப்படிப்பட்ட விடுதலை நிச்சயம், இப்படிப்பட்ட விடுதலை சத்தியம். காரணம், நம் ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட விடுதலைகளை நிச்சயம் கொடுப்பார். முதலாவது ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அன்பானவர்களே, இயேசு அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார். சகல யூத ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் அடிமைப்படவே இல்லையே. முந்தின வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், நாங்கள் யாருக்கும் அடிமைப்படவில்லை. இன்றும் அநேகர் கூட அவர்கள் அடிமைப்பட்டதை அறியாது வாழ்கிறார்கள். இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் தாங்கள் பாவத்தின் அடிமையால் இருக்கிறோம், தாங்கள் பொல்லாத வழிகளில் அடிமையால் இருக்கிறோம், தாங்கள் பொல்லாத இச்சைகளில் அடிமையால் இருக்கிறோம் என்று அறியாது வாழ்கிறார்கள். இயேசுவினிடத்தில் சொன்னார்கள், நாங்கள் எதற்கும் அடிமை இல்லை, யாருக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் நாங்கள் அடிமையாகவே இல்லை என்று சொன்னபோது இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், உண்மையாகவே உண்மையாகவே சொல்லுகிறேன், சத்தியமாகவே சத்தியமாகவே சொல்லுகிறேன், எந்த ஒரு தேவ பிள்ளை பாவம் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த தேவ பிள்ளை பாவத்திற்கு அடிமையாய் வாழ்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பானவர்களே, நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் பாவத்திற்கு அடிமையாகவே இருப்பீர்கள். இயேசுவை ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம், சபைக்கு ஒருவேளை நீங்கள் வரலாம், ஆனால் நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்க 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 நீங்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம், நான் பாவத்திற்கு அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எதுவும் என்னை அடிமைப்படுத்தவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இயேசு சொன்னார், நான் அல்ல, எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று. அநேகர் பாருங்கள், மொபைலுக்கு அடிமையாய் வாழ்வார்கள், அநேகர் ஒரு கேம்ஸுக்கு அடிமையாய் வாழ்வார்கள், அநேகர் ஒரு குறிப்பிட்ட படங்களுக்கு அடிமையாய் வாழ்வார்கள், அநேகர் குறிப்பிட்ட
சொன்னேன். இது போல 1000 காரியங்கள் உண்டு. பொய்களுக்கு அடிமையாய் வாழ்வார்கள், தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு அடிமையாய் வாழ்வார்கள், தவறான சிந்தனை சிந்தித்து அடிமையாய் வாழ்வார்கள். இது போன்ற பல காரியங்களிலே தங்களை அடிமைப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இந்த காலை நேரத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் கட்டுண்டவர்களாய் இருக்க தேவன் விரும்பவில்லை. நீங்கள் ஒரு அடிமைப்பட்டவர்களாய் வாழ தேவன் விரும்பவில்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் விடுதலை ஆக்கவே விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? என் வாழ்வு ஒரு விடுதலை ஆக்கப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் எதற்கும் அடிமைப்படேன். கரங்களை அசைத்து சொல்லுங்கள், நான் எதற்கும் அடிமைப்படேன். எந்த பாவத்துக்கும் அடிமைப்படேன், எந்த பொல்லாத கிரியைகளுக்கும் அடிமைப்படேன், எந்த பொல்லாத வழிகளுக்கும் நான் அடிமைப்படேன். பாவம் உங்களை அடிமைப்படுத்தும். பாவ நுகம் உங்களை எழும்ப விடாது, உங்களை பரிசுத்தத்துக்கு எழும்ப விடாது, தேவனுக்கு என்று எழும்ப விடாது. பாவம் உங்களை முன்னேற்ற விடாது. பாவத்தின் சம்பளங்கள் மரணமே. இன்றைக்கு பலர் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம், அபிஷேகம் பெற்று விட்டோம் என்று மீண்டும் பாவத்துக்கு போவார்கள். அன்பானவர்களே, பாவம் அவர்களை அடிமைப்படுத்திவிடும். பாவம் அவர்களை எழும்ப விடாது. இயேசு மன்னிக்கிறவர் என்றே நினைக்கிறார்கள். இயேசு மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு முன் இருந்தது போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னும் இருந்தால் இன்னும் பாவத்துக்கு அடிமையாகவே இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன் இருந்தது போல ரட்சிக்கப்பட்ட பின்னும் இருந்தால் இன்னும் பாவத்துக்கு அடிமையாக இருப்பதின் அடையாளம் அதுதான். நீங்கள் மாறாத வரை, நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகாத வரை, அதிலிருந்து வெளியே வராத வரை இன்னும் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலை நேரத்தில் தாழ்மையா இந்த வார்த்தையை வைக்கிறேன். உங்களை அறிந்தவர்கள் உங்களை போல் வேறு யாருமே இல்லை. தேவன் உங்களை எப்படி அறிந்திருக்கிறாரோ நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் வழிகளை அறிந்திருக்கிறீர்கள், உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்தது போல வாழ்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு, பேச்சு, நடக்கை, ஜீவியம் பழைய சுவாபத்தில் இருக்கும் என்றால் இன்னும் பாவத்திற்கே நீங்கள் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என் தாழ்மையான ஜெபம், என் தாழ்மையான விருப்பம், என் தாழ்மையான உபவாசம், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவாராக. இயேசு பூமியிலே வந்து அவ்வளவு அடிபட்டு, அவ்வளவு அவமானப்பட்டு, எல்லா இரத்தத்தையும் சிந்தி, எல்லா நீரும் வந்து தமது ஜீவனை கொடுக்க காரணம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவே வந்தார். செய்த பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு அல்ல, கடந்த பொய்யான வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு அல்ல, அசுத்தமான வாழ்க்கைகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டு அல்ல, ஆகாத சம்பாசனைகள், ஆகாத பொல்லாத வழிகளை இன்னும் செய்து கொண்டே இருக்க அல்ல, உங்களை அவற்றிலிருந்து விடுதலையாக்கவே இயேசு கடந்து வந்தார். இந்த காலை நேரத்தில் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவாராக. பாவத்தில் கட்டுண்டவர்களாய் ஒருவர் கூட தேவ சமூகத்தில் இராதபடி, பாவத்தில் கட்டுண்டவர்களாய் ஒருவர் கூட இந்த உலகத்தில் இராதபடி கர்த்தர் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினான், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எத்தனை பேர் நீங்க தைரியமா சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில தேவன் என்னுடைய எல்லா பாவத்திற்கும் மெய்யாகவே என்னை விடுதலையாக்கினார், மன்னித்தார் என்று எல்லாரும் சொல்லிவிடலாம். நேற்று செய்த தப்புக்கு ஆண்டவரை மன்னித்தார் என்று சொல்லிவிடலாம். ஆனால் நான் ரட்சிக்கப்படாத பொழுது நான் செய்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டார். இனி நான் அந்த பாவத்தை செய்யவே இல்லை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு விடுதலையாக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அடிமைப்பட்டு இருந்தால் நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், அப்பாவிடத்தில் ஒரு விடுதலை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒரு விடுதலைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை அசைத்து நாமே சொல்லலாமா? இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் அவன் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூடியாய் இருந்தான். இயேசு அவனை கண்டு தமிழத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை
விடுதலையாக்கப்பட்டாள் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு ஓய்வு நாளிலே செப ஆலயத்திலே ஆண்டவர் இயேசு உபதேசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ 18 வருஷமாய் அந்த ஆவி அந்த சகோதரியை பலவீனப்படுத்திக் கொண்டே இருந்தது. அவளால் நிமிர முடியவில்லை. அவள் கூடி இருந்தாள், கூடியாய் இருந்தாள். பிசாசு எந்த ஒரு தேவ பிள்ளையும் நிமிர விடாது. பிசாசு எந்த ஒரு தேவ பிள்ளையும் எழும்ப விடாது. அது ஒரு அடிமைப்படுத்தும், அது பலவீனப்படுத்தும், அது விடுதலையாய் வாழ விடாது. அது நம்மை நன்மையாய் இருக்க பிசாசு விரும்பாது. பாருங்கள், இந்த சகோதரி 18 வருஷமாய் பலவீனத்தின் நடுவே போராடி கொண்டிருந்தார். இந்த சகோதரியால் நிமிரவே முடியவில்லை. இரண்டாவது ஒரு அடிமைத்தனம், பிசாசின் கரத்தில் இருக்கிற ஒரு அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எப்படி விடுதலையாக்க விரும்பினாரோ. இரண்டாவது ஒரு காரியம், பிசாசின் சகல அதிகாரங்கள் வல்லமைகள் அவனுடைய எல்லா தந்திரத்துக்கும் சிலுவையிலே அவன் தலையை நசுக்கி போட்டார். என்னை எல்லா வித பிசாசின் அதிகாரத்திலிருந்தும் இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என்னை எல்லா வித பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா! நீங்கள் விடுதலை ஆக்குகிறவர்கள், போய் பிசாசுகளை துரத்துங்கள் என்று அதிகாரம் கொடுத்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த கை பிசாசை துரத்துவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் துரத்தப்படுவதாக. தேவனுடைய ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படுவதாக. கிறிஸ்துவின் ராஜ்யங்கள் கட்டப்படுவதாக. காரணம், அவர் விடுதலை ஆக்கிக் கொண்டே இருக்கிறார். இன்றும் விடுதலை ஆக்கிக் கொண்டே இருக்கிறார். இப்பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு விடுதலையை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். உங்க உள்ளத்துக்குள்ளே ஒரு விடுதலை, உங்க சிந்தைக்குள்ளே ஒரு விடுதலை, உங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலை, சபைக்குள்ளே ஒரு விடுதலை இயேசு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிசாசிலிருந்து இயேசு விடுதலை ஆக்குகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவு கட்டப்பட்டிருப்பது தேவ நோக்கம் அல்ல. எந்த ஒரு சின்ன இடத்தில் கூட நீங்கள் பிசாசின் கரத்தில் இருப்பது தேவ விருப்பம் அல்ல. ஆண்டவரை கேளுங்க, என் வாழ்வு ஆண்டவரை ஒரு விடுதலையாக்கப்பட்ட வாழ்வாகவே இருப்பதாக என்று ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. அல்லேலூயா! முதலாவது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, இரண்டாவது பிசாசின் வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை, மூன்றாவது காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமென். அன்பானவர்களே, முதலாவது பாவத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலையாக்குவாராக. பாவங்களில் கட்டப்படுவது தேவனுக்கு சித்தம் அல்ல. இரண்டாவது, பிசாசின் வல்லமையிலிருந்து தேவன் இயேசு உங்களை விடுதலையாக்குவாராக. பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை தேவன் விடுதலையாக்குகிறவர், அது தேவன் நோக்கம் அல்ல. மூன்றாவது, இந்த இடத்தில் பார்க்கிறோம், பேதுருவை தேவன் விடுதலையாக்கினார். யாரிடத்திலிருந்து? ஏரோதின் கைக்கும் யூத ஜனத்தின் எண்ணங்களுக்கும் அவர் பேதுருவை விடுதலையாக்கினார். மூன்றாவது ஒரு காரியம், எதிர்மறையான சூழலில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாராக. உங்க வாழ்க்கையில சில எதிர்மறையான சூழல்கள் நடந்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் நன்றாய் இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கலாம். நீங்கள் நன்றாய் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்க வாழ்வில் நெருக்கங்கள், சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் பெருகிக் கொண்டு உங்களை அமைத்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பேதுருவை சிறைச்சாலையின் நடுவில் இருந்தும் அந்த பொல்லாத மனிதனுடைய ஏரோதின் கையும் யூத ஜனங்களின் எண்ணங்கள், இப்படி எத்தனை சோதனை, பாடு, உபத்திரவங்கள் வந்தாலும் சிறைச்சாலை நடுவே விடுதலையாக்குகிற அதே ஆண்டவர் இன்று நம்மோடு இருக்கிறார். உங்க வாழ்வில் எத்தனை எதிர்மறையான சூழல் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பொல்லாப்புகள் வந்தாலும், எத்தனை தீங்குகள் வந்தாலும், எத்தனை வெச்சிக்கிற சிங்கங்கள் நடுவே உங்களை தூக்கி போட்டாலும், எத்தனை 7 மடங்கு சூடப்பட்ட ஒரு அக்கினி ஜுவாலை நடுவே உங்களை
தூக்கி இறக்கிவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அதன் நடுவிலும் உங்களை விடுதலையாக்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதன் நடுவிலும் உங்களை சுதந்திரமாய் இருக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதன் நடுவிலும் உங்களை தப்புவித்து கொண்டு வருகிற ஒரு ரட்சகர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எத்தனை எதிர்மறையான சூழல்கள் வந்தாலும் அதிலிருந்தும் எனக்கு ஒரு விடுதலை உண்டு. காரணம், என் தேவன் என்னை கட்டப்பட்டிருப்பதை விரும்புகிறது அல்ல. என் தேவன் நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அடிமைப்பட்டு வாழ்வதை விரும்புகிற தேவன் அல்ல. பொருளாதாரத்தில் ஒரு அடிமைப்பட்டு வாழ்வதை தேவன் விரும்புவதில்லை. என் சரீரத்தில் ஒரு அடிமைப்பட்டு வாழ்வதை தேவன் விரும்புவதில்லை. என் குடும்பத்தில் ஒரு அடிமைத்தன வாழ்வை தேவன் விரும்புவதில்லை. எத்தனையோ சோதனைகள் எனக்கு ஒரு அடிமையா இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. அவற்றிலிருந்து என் ஆண்டவர் விடுதலையாக்குகிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா எதிர்மறையான சூழலை நடுவே எனக்கு ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க. சோதனை நடுவிலும், எதிர்மறையான சூழல் நடுவிலும், போராட்டத்தின் நடுவிலும் கர்த்தரே உங்களை விடுதலையாக்குவார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமா இருப்பதாக. இந்த மாதம் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு விடுதலையின் மாதமா இருப்பதாக. இந்த மாதம் சபைக்கு ஒரு விடுதலையின் மாதமா இருப்பதாக. காரணம், ஆண்டவர் விடுதலை நாயகனாய் இருக்கிறார். அவர் கட்டுண்டவர்களை எல்லாம் விடுதலையாக்குகிறார். கட்டப்பட்ட ஜனங்களை எல்லாம் கட்ட வைக்கிறார். ஓ, எந்த ஒரு தேவ பிள்ளையும் அடிமைத்தன வாழ்வில் வாழ என் தேவன் விரும்பாதவராக இருக்கிறார். எல்லாரும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க முத்திய சுவிகார ஆவியை உடையவர்களாய் சுதந்திரவாதிகளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நல்ல கரங்களை விரித்து சொல்லுங்க. நான் ஒரு அடிமையின் வாழ்வு அல்ல, நான் ஒரு கட்டப்பட்ட வாழ்வு அல்ல. என்னை தேவன் ஒரு சுதந்திரவாதியாய் வைத்திருக்கிறார். நல்ல அப்படி கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் நல்ல ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த பாவத்துக்கும் நான் அடிமையாய் அல்ல. எல்லா வித பாவத்திலிருந்தும் இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நல்ல ஆவியில நிரம்பி செவிங்க. ஒரு செய்த தவறை திரும்ப திரும்ப செய்கிறவர்களாய் அல்ல. செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறவர்களாய் அல்ல. எல்லா வித பாவ முகத்திலிருந்து இயேசு என்னை விடுதலையே ஆக்கி இருக்கிறார். நல்ல செவிக்கலாம். எல்லா பிசாசின் அதிகாரத்திலிருந்து ஒரு விடுதலை சொல்லுங்க. என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் சபைக்கு மேல பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. நம்பிக்கையா சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. என் தேவன் அவற்றிலிருந்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல சொல்லுங்க. எல்லா எதிர்மறையான சூழல், சோதனையின் சூழல், போராட்டத்தின் சூழல் நடுவே இயேசு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை துதிப்போமாக. ஒரு 2 நிமிடம் நல்ல துதிங்க. நல்ல விடுதலையா துதிங்க. சிறு பிள்ளைகள் கூட துதிங்க. வாலிப பிள்ளைகள் துதிங்க. பெரியவர்கள் துதிங்க. இயேசு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். நீங்க எந்த காரியத்துக்கு அடிமையாய் வாழக்கூடாது. எந்த ஒரு சுவாபத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது. எந்த ஒரு சூழலுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை விடுதலையாக்குவாராக. ஒரு நிமிடம் நல்ல ஆவியை நிரம்பி நல்ல துதிக்கலாம். நல்ல துதிங்க. ஒருவேளை இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது உணர்த்துவாரானால் அப்பாட்ட கேளுங்க. இனி அடிமை அல்ல. சொல்லுங்க. இனி நான் அதற்கு அடிமை அல்ல. இந்த காலை நேரத்திலேயே உங்கள் கட்டுகள் எல்லாம் கர்த்தர் புரிந்து கொள்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற